இதில் 2 மயங்கொலிகள் பார்க்குறோம். இது வந்து இலக்கண பகுதி. இதில் 2 சொற்களையும் உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன. இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்பர். அதாவது ஒரு எழுத்து வந்து பேசும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நான் அந்த நாளே நிறைய டிஃப்ரென்ஸ் டைப் ஆஃப் நான் இருக்குல்ல. நான் பெரிய நான், சின்ன நான், அந்த நான் வந்து தாக்கெடுத்து வர நான் எல்லாமே அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து நான் ப்ரொனன்சியேஷனில் தான் வருது. ஆனாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் வரும். ஸோ அது எப்படி நம்ம உச்சரிக்கிறோம் அந்த டிஃப்ரென்ஸில் வரும். ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து இந்த பாட பகுதியே அமைஞ்சிருக்கு. ஸோ அதை பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லா ழ ல ர ர ஆகிய 8 மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி மொத்தம் 8 இருக்குது. 4 3 டைப் ஆஃப் நான். லால 2 லா, பெரியலா சின்னலா, ராவும் அந்த இதில் ப்ரொனன்சியேஷனில் தான் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரா 2 ராவும் பெரியரா சின்னரா ரெண்டுமே வந்து மயங்கொலியில் தான் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மயங்கொலின்னு பார்த்தோம்னா மொத்தம் 8. அடுத்ததா நான் இந்த 3 நா பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 நாளில் ஃபஸ்ட்டு பெரிய நான் பார்க்கலாம். பெரிய நான் வந்து ரா. அந்த நாவின் நுனி பகுதி இருக்குல்ல, அந்த நுனி பகுதி வந்து இந்த மேல்வாய் அன்னம் கீழ்வாய் அன்னம் இருக்குது. நம்மளோட பாடைகள் கீழ் வந்து தடைன்னு சொல்லுவாங்க. அதாவது கீழ்பல் மேல்பல் சொல்லுவாங்க. அது போல் அன்னம்ன்றது அந்த பல்லுக்கு மேலே இருக்கிற மூடி வச்சிருக்கிற இடம் தான் வந்து அன்னம். ஸோ அந்த அன்னம் தான் இந்த நாவின் நுனி மேல்வாய் அன்னம் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அதாவது அந்த பெரிய நான் வந்து மேல்வாய் அன்னம் இருக்குல்ல, அந்த மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதி தொடுறது. அது பிக்சர்லேயே உங்களுக்கு புரியும். நடுப்பகுதியில் தொடுது பாருங்க. நடுப்பகுதியில் தொடுறதுனால அது வந்து நகரம், அந்த பெரிய நா. அடுத்தது பார்த்தோம்னா சின்ன நா வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம். இது வந்து நகரம் அப்படி சொல்லுவோம். அது வந்து நகரம் அப்படின்னுவோம். ஸோ டிஃப்ரென்ஸ் டைப் ஆஃப் நம்ம உச்சரிப்பு தான் அதில் சொல்கிறாங்க. இந்த நா பார்த்தோம்னா குட்டி நா பார்க்குறோம்னா பாருங்க எங்கே தொடுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் முன்பகுதி, அது நடுப்பகுதியில் தொடுச்சு. இது வந்து நாவின் நுனி, அந்த நாக்கோட நுனி மேல்வாய் அன்னம் இருக்குல்ல, மேல்வாய் அன்னத்தில் தான் தொடுவோம். ஸோ மேல்வாய் அன்னத்தில் முன்பகுதி கொஞ்சம் முன்பகுதி, நடுப்பகுதியிலேருந்து கொஞ்சம் முன்பகுதி அந்த மாதிரி தொடுது. அது வந்து நகரம், சின்ன நான் சொல்கிறோம். அடுத்து நான் வந்து தாக்கு அடுத்தபடியாக வரக்கூடியனா அந்த நான் வந்து என்ன பண்ணுறோம்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அதாவது நம்மளோட இந்த நான் வந்து எப்படி எங்கே தொடுது பாருங்க. இது வந்து அந்த மேல்வாய் பல் இருக்குல்ல, அந்த மேல்வாய் பல்லோட அடிப்பகுதி எங்கே இருக்கும்? கீழே இருக்கும், மேலே தானே இருக்கும். ஸோ அந்த மேல்வாய் பல்லினுடைய அந்த வேர்பகுதி அடிப்பகுதி, அந்த அடிப்பகுதி தோற்றத்துக்கு பேர் நான் தாக்கெடுத்தபடியாகத்தில் அந்த நான் தான் வந்து சொல்கிறாங்க இதில். ஸோ நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அடுத்தது தெரிந்து கொள்வோம்ல. டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு கண்டம், வண்டி, நண்டு. அதோடைய அந்த இடம் பெறும் வகையை கேட்குறாங்க. டா என்னும் எழுத்துக்கு முன் நா வரும். எடுத்துக்காட்டு கண்டம். அந்த டாக்கு முன்னாடி அந்த நா வரும்ல, அது வந்து எடுத்துக்காட்டு சொல்ல கொடுத்துருக்காங்க. கண்டம், வண்டி, நண்டுன்னு சொல்லிட்டு. ரா என்னும் எழுத்துக்கு இன் வரும். அந்த ராக்கு முன்னாடி இன்னு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு மன்றம், நன்றி, கன்று. அதான் அந்த ராக்கு முன்னாடி இன்னு வருதுங்களா, நன்றிக்கு முன்னாடி ரீக்கு முன்னாடி இன்னு வருது, கன்றுல ரூக்கு முன்னாடி இன்னு வருது. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டில். இதில் வந்து இதை பார்க்கவே இல்லை. இட்டு இன்னு, இத்து இந்து, எற இன்னு ஆகியவை இணை எழுத்துக்கள். இது எல்லாமே இணை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அதாவது இணையத்தை எப்படி சொல்கிறோம்னா, இப்போ கசட தப்பற சொல்கிறோம். கசட தப்பற, கசட தப்பற. ஸோ ஓகே, இதுக்கு இணையத்தை என்னன்னு பார்த்தோம்னா ஞெங்கன நமன சரி 3 சொல்லி நான் வரும். இதில் வந்து சின்ன நான் வரும். ஸோ இதுக்கு கசட தப்பற, இதுக்கு இணையத்தை என்ன வரும்? இது வரும். ஸோ ஒன்றுக்கும் இப்போது மங்களம் சொன்னோம்னா இங்கே கா வருதுல்ல. இஞ்சின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த இஞ்சிக்கு இந்த சா வரலாம், இஞ்சின்னு வரும்ல, சீதனை அந்த மாதிரி சாக்கு முன்னாடி இஞ்சி வரலாம் அந்த மாதிரி. அடுத்து மண்டபம்னு சொல்லலாம். மண்டபத்தில் அந்த இன்னு டா வரலாம், மண்டபம் டா முன்னாடி வருது அந்த மாதிரி. ஸோ இணையத்துன்னு சொல்கிறதுனால ஸோ இதில் வந்து அந்த இணையத்து கசடத்தை இணையத்தின் ஞானம்னு சொல்லுவோம். ஒரே அந்த தனியினம் வந்து இடையினம் மட்டும் தான், அந்த இறையா வேலை மட்டும் தனியினம். அதை தனியினம் மீன்ஸ் ஒரே இனம்னு சொல்லுவோம் அதை.
ஸோ இதில் வந்து டாக்கு நேற்று நா, இத்துக்கு நேற்று ஞ, ராக்கு, அதுக்குள்ள ஆப்போசிட்டாக நாக்கு டா, இந்துக்கு இத்து, இன்னுக்கு இரு, அந்த மாதிரி இணையத்துகள் வரும். ஸோ இந்த இணையத்துகளை கொண்டு டகரத்தை எடுத்து வரும் நகரம் டன் நகரம்னு சொல்லுவோம். அதை டகரத்தை எடுத்து நான் வந்தால் டன் நகரம். கசடத்தப்பட டா வருதுல நகரத்தில் எங்கே நம்மளெல்லாம் வருது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருந்தாலும் டன் நகரம்னு சொல்லுவோம். தகரத்தை அதே கசடத்தப்படல தா வருதுல தாக்கெடுத்தது நகரம், தாக்கெடுத்து வரும் நகரம் தன் நகரம்னு சொல்லுவாங்க. ஏன் தன் நகரம் சொல்லுவாங்க? தாக்கெடுத்தபடியாக வரதுனால தன் நகரம், அதாவது இணையத்துன்னு சொல்லுவாங்க. அதுதான். அடுத்தது நகரத்தை எடுத்து வரும் நகரம் ரெண்டகரம் என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம பதிவத்துக்காரில் கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்கு அந்த தெரிந்து கொள்ள கொடுத்துருப்பாங்க. டாய் நிமிடத்துக்கு முன் இன் என்று எழுத்து வரும் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு கண்ட வண்டி அந்த மாதிரி. ராய் நிமிடத்துக்கு முன் இன் என்று எழுத்து வரும். அதான் எக்ஸாம்பிள். அது இணையத்துக்கு தான் அந்த தெரிந்து கொள்ளும் இணையத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுவதால் பொருள் மாறுபடும். அது ஒரு சின்ன நாக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்றுக்கு ஒரு எழுத்துக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது அதுக்கு பொருளை மாறுபடும் சொல்கிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வானம்னா இந்த வானம்னா வெடி, இந்த வானம்னா ஆகாயம்னு சொல்லுவோம். இது வந்து பண்ணினா நம்ம அதை பெரிய நீனா வேலை செய்வோம், சின்ன நீனா குளிர் ருச்சி எடுக்கிறோம். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தோம், நான் 3 நான் பார்த்தோம். அதனால் மொத்தம் எத்தனை மயங்கொலிகள்? 8 மயங்கொலி எழுத்துக்கள் உள்ளன. அடுத்தது லா பார்க்குறோம். லா அந்த ப்ரொனன்சியேஷனில் தான் அந்த ராவும் வரும். ஆனால் அந்த ரா உச்சரிக்கும் போது ஒரு தமிழ் சொல், அதாவது ஒரு மாதிரி ஒரு தமிழ் சிரிப்பு, பூங்குழலி, ஸோ அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக நம்ம வந்து உச்சரிப்புலாம் ஒரு நம்மளோட தமிழ் பண்பாடை குறிக்கிற விதமாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லான்னும் போது ஃபஸ்ட்டு குட்டி லா, அடுத்தது பெரிய லா, அடுத்தது ரா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குட்டி லான்னும் போது நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பக்கத்தின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். அதாவது அந்த அதே சொன்னதான் மேல் பக்கத்தின் அந்த பல்லோட அடிப்பகுதி தொடுறதுனால அது வந்து லகரம், சின்னதாக லகரம் அப்படி சொல்லுவாங்க. குட்டி லா இல்லை, ஸோ லகரம். இதெல்லாம் போது அது பெரிய லா மீன்ஸ் அது கொஞ்சம் பெரிய லா தானே, அது லகரம்னு சொல்லுவோம். ஸோ லகரம் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் வந்து அந்த இடம் மாறும். அந்த நான் வந்து மடக்கிற இடம் மாறும். அந்த அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய லா வந்து அன்னத்தின் நடுப்பகுதியை பிக்சரில் பார்த்தா நல்லா தெரியும். நடுப்பகுதி தான் தொடுது. ஸோ நடுப்பகுதி. ரான்றது எந்த பகுதி தொடுது பாருங்கள். ரான்றது கொஞ்சம் பெண்டாகி தொடுது. ரா நீங்கள் உச்சரிச்சு பாருங்கள், ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரா நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுதில்ல ரா அப்படின்னு சொல்லிட்டு லகரம் தோன்றும். ஸோ லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ரா தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு ரகரம் என்றும் அழைக்கிறோம். இது மா போல இருப்பதால் மகர ரகர. இது மா போல தானே இருக்கு. இப்போ நம்ம இப்படி போட்டு தான் இப்படி போட்டு மாலை வர மாதிரி வந்து இப்படி வருது. ஸோ இப்படி போட்டு வர்றதுனால அதை அப்படி சொல்கிறாங்க. அதனால நம்ம அந்த ரா வந்து இப்படி மாலை வர மாதிரி தானே வருது. ஸோ அதை மகர ரகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் வேறுபாடு உணர்களை. விலை, அந்த சின்ன லை வந்துச்சுன்னா பொருளின் மதிப்பு அது எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி விலை அப்படின்னு பெரிய லை வந்துச்சுன்னா அது வந்து விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விழைனா விரும்பு. இந்த விழைனா விரும்புறதுல தான் விழைன்னு சொல்கிறாங்க. இலைனா செடியின் இலை, மெலிந்து போதல். இந்த இலைனா பெரிய இலைனா மெலிந்து போகுதல். இழைனா நூல் இழை. அடுத்தது மயங்கொலிகளில் 3 பார்த்தோம். லா சின்னலா பெரியலா பார்த்தோம். ரா பார்த்தோம். 6 பார்த்துருக்கோம். இன்னும் 2 தான். ரா சின்னரா பெரியரா பார்க்குறோம். இதோட உச்சரிப்பு எப்படி இருக்கும்? நாவின் நுனி மேலெண்ணத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. அதாவது நம்மளோட மேலெண்ணம் இருக்குல்ல, அந்த நாவின் நுனி பகுதி வந்து நடுப்பகுதியோட முதல் பகுதி கொஞ்சம் முன்னாடி. இப்போ பெரியரா வந்து மையப்பகுதி, அதை நடுப்பகுதியில் தொடுது. நார்மலாக நடுவில் தான் தொடுது பெரியரா. ஸோ அந்த பெரியரா வந்து நடுப்பகுதினா இது கொஞ்சம் முன்னாடி பல்லாண்டெல்லாம் தொடல, கொஞ்சம் முன்னாடி தொடுது அத்தரா. ஸோ தொட்டு வருவதால் ரகரம் பெருக்கிறது. இது இடையினை எழுத்து என்பதால் இடையின ரகரம். இது இடையின எழுத்து தானே, கசடத்தப்பட்டன்னு சொல்கிறோம்ல. ஸோ இது இடையின எழுத்தா சரி எரலை வழலை தானே, எரலை ரச்சனராதன வரும் எரலை. ஸோ இது இடையின பகுதியில் வரதுனால இதில் வந்து இடையின ரகரம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எதை சின்னராக இடையின ரகரம்னு சொல்கிறாங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் மையப்பகுதி, அதாவது மையப்பகுதின்னு சொன்னால மையப்பகுதியில் தான் பெரிய உரசுது. ஸோ மையப்பகுதியை உரசுறதுனால அது ரகரம்னு சொல்கிறாங்க. இது வல்லின எழுத்து, இது வல்லின எழுத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க. வல்லினம்னா கசடத்தப்பறை, பெரியரா வரும் கசடத்தப்பறையில். ஸோ இது வந்து வல்லின ரகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் பொருள் வேறுபாடு பார்க்கலாம். ஏரியில் வந்து சின்ன ஏரி பெரிய ஏரி இருக்குல்ல. ஸோ இந்த ஏரினா நீர்நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரினா மேலே ஏறுறது அந்த மாதிரி. கூரைக்கு அந்த ரா இருக்குல்ல, இந்த ரா வந்து வீட்டின் கூரைன்னு சொல்லுவாங்க. இந்த ரா வந்து புடவை அதுதான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம்னா தலை வரும். இலைக்கு வேறு பெயர் தழை. வண்டி இழுப்பது காலை தான் இருக்கும், காளை மாடு. கடலுக்கு வேறு பெயர் பறவை, இதுதான் கரெக்டு. பறவை வந்து வானிலிருந்து பறக்கும். ஸோ கதவை மெல்ல திறந்தான், இதுதான் பெரியரா வரும். பூ டேஷ் வீசும் மனம், பெரியனா வரும். புலியின் டேஷ் சிவந்து காணப்படும், கண் தானே சிவந்து காணப்படும்.
ஸோ குழந்தைகள் டேஷ் விளையாடினர், பந்து இது நார்மலாக தெரியும். வீட்டு வாசலில் கோலம் போட்டன சின்னதாக வரும். இதில் வந்து மைங்களை டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். பண்டு அப்படின்னு சொல்லி 3 கேட்டிருக்காங்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதில் வந்து என்னன்றது நம்பரை குறிக்கும். அந்த சின்ன தான் வரும். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின பெரிய நான் வரும். ஸோ திருவிழாவிற்கு விழா வராது, விழா வரும். சென்றன சின்ன வரும், சின்ன வரும். சென்றனர். வாழைப்பழம்னு வரும். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இது ரெண்டுமே இல்லாதான், பட் இல்லை ஆனால் வந்து இப்படி தானே வரும் நல்லது. ஸோ தவறு. ஓகே, ஸோ இன்றைக்கி லெசன் முடிஞ்சிச்சு மைமொழிகள். நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் எனக்கு வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.